மேம், டைரக்டர் பா ரஞ்சித் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு மேம். ஓகே, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லு. ஓகே மேம். ஹலோ. Hi ma'am. எஸ். We are calling from Ullu website ma'am. Are you interested to join and act in our site ma'am? No, I'm sorry, I'm not interested in such things. Oh, okay. No issue. Okay. Thank you. ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓகே ஓகே. சார் எஸ் மேம் பார்க்கணும், கொஞ்சம் மீட் பார்க்கலாமா? நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார். This part. மேம், மே கமின் மேம்? எஸ், கம் இன். ரெடியா மேம்? ஓகே, வரேன். ஓகே ஓகே மேம். ஓகே, போகலாம். மேம், உங்களை பார்க்க 2 ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க மேம். ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் நரேட் பண்ணு சொல்கிறாங்க மேம். ஓகே ஓகே. ஸ்டோரி நரேஷன் தானே மேம்? சரியா இல்லைன்னா பேசிட்டு அனுப்பிடலாம். அவங்களே அந்த ரூமில் வெயிட் பண்ண சொல்லுங்க. மேம். I'll be there soon. ஓகே மேம். ஓகே மேம், வரேன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். மேம், ரெடியா போகலாமா மேம்? ஓகே ஓகே, போகிறோம். தேங்க்ஸ் மேம். ஸ்மைல் மேம். மேம், கொஞ்சம் ரைட் மேம். ஓகே. இந்த போஸ் ஓகேயா? Shall I stand? How about this? ப்ரோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எஸ். ஒரே காஸ்டியூமா மேம்? ஒரே காஸ்டியூம் தான் இன்னைக்கு. ஹாய் மேம். குட் மார்னிங். ஹலோ, உட்காருங்க ப்ளீஸ். ஓகே மேம். முதல்ல நீங்க சொல்லுங்க. மேம், நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். மூவிக்காக ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் மேடம். ஸ்டோரி என்னன்னா மேம், வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு 14 வயசு பொண்ணு மேடம். அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு அக்கா மேடம். செட்டிலான ஃபேமிலி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மேடம். ஓப்பன் பண்ணா
ம் 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 தேங்க்ஸ்மா. உன் பேருமா? நான் இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. நேரா போய் ரைட்ல ஒரு பெரிய பில்டிங் அங்க இருக்குப்பா. ஹலோ
இன்னைக்கு ஃபைல் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறீங்களா? ஓகே சார், நான் வந்துடுறேன். நானும் அந்த வீட்டில் இருக்க 2 பீஸை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு பீஸை தட்டலான்னு பார்க்குறேன். எவனாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களாடா? இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோண்டா. உனக்கு என்ன தலை ஜாலியாக இருக்க போல? ஏய் தலை. ம் சும்மா தலை தலைன்னு இருக்காடா. ஏண்டா தலை ஆள் இருக்கு தலை. சொல்லுங்க சார். மேடம், இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துடுங்க. ஓகே சார். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணணும். சரிங்க சார். ம். எங்க போனா இவ? ஆளையே காணோம். ஓ. ஹலோ வினோ, சவிதா வந்தாளா? இல்லைடா, ஈவினிங்லேருந்து அவளை காணோம். போனாலும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவா. சரி, உனக்கு தெரிஞ்ச இடத்துல நீ விசாரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் விசாரிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ அண்ணா, சவிதா அங்கே வந்தாளா? ஓகேண்ணா. ஹலோ அங்கிள், சவிதா அங்கே வந்தாளா? இல்லை இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன்.
என்னாச்சுமா? இந்த பொண்ணு என் கிளைண்ட் கூட பார்த்தம்மா. எனது உன் கிளைண்டா? இரு இரு, தப்பா நினைக்காதம்மா. அவ கூட நல்லா தான் ஏதோ செய்கையில் பேசிட்டு போனான். என்னன்னு கேட்போம், வா. எந்திரிமா, வா போலாம். மா, இப்போ நான் அவனை வர சொல்கிறேன். நீ எங்கேனாலும் மறைஞ்சிக்கோ. அவன் வந்த பிறகு அவனை பிடிச்சி என்னன்னு கேட்கலான்னா. சரிம்மா, போகலாம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாம்மா? இன்னும் இல்லை. ஓ, நாங்க 2 பேருமே பொண்ணுங்க. போலீஸ் கிட்ட போனா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்குவானுங்க. ஹலோ. ஹலோ, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்க? ஹேய், ஃப்ரீயாடா? ஃப்ரீ தான். ஏன் கேட்குற? ஏதாவது புதுசாக வந்திருக்கா என்ன? இப்போ எப்போ? இப்போ வரியா? சரி, வரேன். வா. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்காளே. வர சொன்ன? நல்ல விஷயந்தான், வா. என்ன கையை பிடிச்சி இழுத்து போறா? இவ செய்ய போறாளா? அடேங்க அப்பா. உன்னை என்னமோ நினைச்சேன். இப்படி ஒரு பீஸை கொண்டு வந்து இறக்கிருக்கிறிய. இப்படி ஒரு கட்டையா இருக்கா? முன்னாடியே சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன். செய்வடா, செய்வ. டேய், எங்கடா என் தங்கச்சி? யாரும் உன் தங்கச்சி? எனக்கு யாரையும் தெரியாது. டேய், உனக்கு தெரியாது? தெரியாதுன்றல்ல. உண்மையை சொல்லுடா. சொல்லுடா, உனக்கு தெரியாது? தெரியாதுன்றல்ல. சொல்லுடா, உனக்கு தெரியாது? சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். எனக்கு யாருன்னு தெரியாது. ஒருத்த காசு கொடுத்து யூடியூப்பில் சைன் லாங்குவேஜ் பார்த்து கற்றுக்க சொன்னான். ஒரு பொண்ணை கொண்டு வந்து விடணும்னு சொன்னான். யார்? மோகன், மெக்கானிக் மோகன். எங்க இருக்கான்? பக்கத்தில் தான், மெயின் ரோட்டில் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். ஏய் இருமா. ஐயோ, காலு. அவன் தான் மெக்கானிக் மோகன் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு? காலைல அங்கே போய் விசாரிப்போம். அவன் சொன்ன இடத்துல போய் பாரு, அதுக்கப்புறம் அவனை பார்த்துப்போம். அடி எதனாச்சும் பட்டிச்சாமா? சரி, பார்த்துமா, வா போகலாம். சரி. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா, உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேலே கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேலே கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? போறாளே போறாளே. ஆட்டோ மெக்கானிக் மோகன் யாரு? அங்க இருக்காரு பாருங்க மேடம். மாம்பழம் மாம்பழம் என்றாலே மல்கோவாரு மணி கிளிமூக்கு போல வந்தாலே. போறாளே போறாளே, அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழம் மாம்பழம் என்றாலே மல்கோவாரு மணி கிளிமூக்கு போல வந்தாலே. என்னடா, நம்மளுக்கு தெரியாம நம்ம ஏரியாவில் சும்மா வாழாவன்னு செம்ம கட்ட வந்து நிற்கிது. யாரு நீ? நடி வேணும் உனக்கு? எங்கடா என் தங்கச்சி? யாரு உன் தங்கச்சி? எல்லாம் மொட்டை மொட்டையா கேட்குற. 2 நாளைக்கு முன்னாடி பாய் பேசாத காது கேட்காத ஒரு பொண்ணை கடத்திட்டு போனீங்கல்ல, அவதான் என் தங்கச்சி. என் தங்கச்சி எங்க வச்சிருக்க?
எம்ஆர்எஃப் ரெஸ்டாரண்ட் மைக்கேல் தாண்டி எனக்கு வேலை கொடுத்தா. அவ்வளோ தாண்டி எனக்கு தெரியும். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா உன் விசுவாசத்தை காமிச்சிருவல்ல. அந்த இடத்துல இன்ட்ரோ பிளாக் விடுறேன் மேடம். மேம் செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணா அவனை தேடி அவங்க அக்கா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன். ம் ஓகே. ம் மேடம் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. எம்டி வராரு, கிளம்புறீங்களா? நான் உங்க எம்டியை பார்க்க தான் வெயிட் பண்றேன். ஓகேவா? ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். ஹாப்பி டு பார்ட் ஆஃப் வித் யூ. ஏய் இதில் என்ன இருக்குது? நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் கூட வேறு யாரும் இல்லை. அப்போ நான் தானே உங்கள் கூட இருக்கணும். ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. தேங்க்ஸ் வினோ. ஏய் இதில் என்ன இருக்குது? சொல்லுங்கள் மேடம், மீட் பண்ணு சொன்னீங்களே, சொல்லுங்கள் என்ன விஷயம்? இவ்வளோ பெரிய ரெசார்ட் வச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுதுல்ல? டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா நான் ரெடி. அதுக்கு முதல்ல நான் உங்கள் அப்பியரன்ஸ் பார்க்கணும்ல. ஸோ ஷோ யுவர் அப்பியரன்ஸ். முத்தழகு முழுசா போத பார்வை தாக்கு தினசா கட்டி அனுபவசா கை தீண்டு நீலேசா கட்டழகு இளசா என் தேகம் மேல நோக்கும் மனுஷா கொட்டி விடு வரசா கை தீண்டு நீலேசா என் முதல் காட்டவா நீதியிலா உடல் காட்டவா நான் என் இதழ் தீண்டவா ஏதோ புது சுகம் காண நீவா என் போதை தீர தேன் சாரல் நானாக தீராமல் நீ காண போராட நானாடவா என் தேகம் கூட ஒட்டு மொத்த தேரழக உத்து பாரம் பேரழக உச்சபட்ச இடையழக உன்னை முத்த மொத்த கொடுத்து மாய்கிடுவேன் ஒட்டு மொத்த தேரழக உத்து பாரம் பேரழக உச்சபட்ச உலகழக உன்னை லட்சம் முத்து கொடுத்து பிடிச்சிடுவேன். செந்தேனின் துளிகள் என் வேர்வை எல்லாம் வைர துளிகள் பொன்மானின் விழிகள் என் போர்வை பற்றி ஆடும் கொலைகள் வட்டியிலே அசலை மிஞ்சி மிச்சத்திலே வரவாய் வரவா நெத்தியிலே முத்தம் வைக்க நெஞ்சில் நெஞ்சில் நீண்டவா ராத்திரிலே எலக்ட்ரான் வேகம் ஒட்டு மொத்த இந்த காதல் மோகம் கட்டிலே உருவாசம் வீசும் காற்றை போல என் ஆசை தேகம் மெத்தை ஓர் சேர பொன் வண்டு நான் சாய ஓர் வித்தை நீ காட்டவா என் போதை தீர தேன் சாரல் நானாக தீராமல் நீ காண போராட நானாடவா என் தேகம் கூட ஒட்டு மொத்த தேரழக உத்து பாரம் பேரழக உச்சபட்ச இடையழக உன்னை முத்த முத்த கொடுத்து மாய்கிடுவேன் ஒட்டு மொத்த தேரழக உத்து பாரம் பேரழக உச்சபட்ச உலகழக உன்னை லட்சம் முத்து கொடுத்து பிடிச்சிடுவேன். யாரடியும் தங்கச்சி யாரு? 4 நாளைக்கு முன்னாடி வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு கடத்தினல்ல, அவ தானே என் தங்கச்சி. எதுக்கு கடத்தின? ஆனா அது எனக்கு 10 வேலை இல்ல, அது எனக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான்.
உனக்கு வேணா 10 வேலையில ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா அவதாண்டா என்னோட உலகம். எதுக்குடா அவளை கடத்துனீங்க? அவனால போய் சேர வேண்டிய இடத்துல போய் டேய், எங்கடா போயிருப்பா? எங்கடா இருக்கா என் தங்கச்சி? எதுக்குடா அவளை கடத்துன? எங்கடா இருக்கா அவ? நான் தான் சொன்னேன்ல. என் தங்கச்சி இப்ப எங்கடா இருக்கா? சொல்ல போறியா இல்லையா? நான் மட்டும் வெளியில வந்தேன், உன்னை பண்ணிடுவேண்டி. அதான் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியாச்சுல்ல. கண்ணுல ஆசிட் அடிச்சு நீங்க எல்லாம் திருந்தல. சொல்லுடா 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 சொல்லுடா. அது எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை நான் பண்ணேன். அவ்வளோதான். எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இங்க இங்க இங்க. பாஸ்வேர்ட் என்னடா? 4777. இந்த வயசானவன் இருக்கானே அவனடா? ஏய், இன்னொருத்தர கேட்டா உன்ன சொல்ற, உன்ன கேட்டா இன்னொருத்தர சொல்ற. என்னடா நடக்குதுங்க? எனக்கு வயசு நல்லா தெரியும். நான் மட்டும் வெளியில வந்தேன், உன்னை அறுத்து போட்டுருவேன். இங்க இருந்து உன்னை விட்டா தானே. ஏய், என்னடி பண்ற? ஏய் 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 ஏய், எங்கடி இருக்க? ஏய் ஏய். வினோ, போட்டோ பாத்தியா? அந்த போட்டோல இருக்கவன் தான் சவிதாவ. இவனா? 2 நாள் ஆச்சுடா. ஏதாவது பண்ணு, போட்டோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. சரி சரி. ஓ கசினோட அப்பா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண எல்லாருக்கும். சரிடா, ஷேர் பண்றேன். நீ 2 நாளா தேடிட்டே இருக்கோம். ஏதாவது ரிசல்ட் சொல்லு. சரி. ஷேர் பண்ணிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. வெயிட் பண்றேன். சரி சரி, நீ ஃப்ரீயா இரு. பதட்டமாவாத, எதுனாலும் பாத்துக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். சரி வினோ. வயசான ஆள் மாதிரி இருக்கான். நான் தெரிஞ்ச சர்க்கிளையும் தேடுறேன், சீக்கிரம் பிடிச்சிடலாம். யாருன்னா உனக்கு கால் பண்ணா எனக்கு கான்ஃபரன்ஸ் போடு. ஓகேடா. இந்த போட்டோல இருக்கவரு என்னோட அப்பா. யாராவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாரு? என் பேர் ஜீவா. வினோத்னு ஒருத்தர் குரூப்ல போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆமா சார், சொல்லுங்க சார். வாட்ஸ்அப்பில் ஒரு பெரியவர் ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்களேம்மா, அவர் ஏன் டாக்ஸியில் தான்மா வந்திருந்தாரு. இப்போதாம்மா இறக்கி விட்டேன். அவர் யாருமா உங்களுக்கு? சார் எங்க அப்பா தான் சார். நீங்க எங்க இறக்கி விட்டீங்க? எக்ஸாக்ட்டா கொஞ்சம் லொகேஷன் சொல்ல முடியுமா? பம்மல் பக்கத்துலம்மா. கரெக்டான லொகேஷன் கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றது என்ன, நேரடியாவே கூப்பிட்டு போறேன். அதுக்காக என் வேலையை விட்டுட்டு வரணும். எனக்கு என்னம்மா யூஸ்? சார் என்ன வேணும் சார்? என்ன, பணம் தான். சரி சார், அது ஒரு மேட்டர் இல்லை சார். எவ்வளோ வேணா பார்த்துக்கலாம் சார். நீங்கள் வரீங்களா சார்? சரி, நீ வாமா, இங்கே வந்துட்டு கால் பண்ணு. ஓகே சார். இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்த நீ? ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன். என்னன்னு எனக்கு தெரியல, மயங்கி விழுந்துட்டேன். எங்கிருந்தோ ஓடி வந்து என்னை தொட்ட. முதல்ல என்னை தொட்ட என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு. இந்த உலகத்தில் வாய் இருக்கிறவங்களுக்கே என்னென்னவோ நடக்குது. அதை சொல்ல வாய் இருந்தும் வாய் வரல. வாயில்லாத உனக்கு என்னென்னவோ நடக்குது. அது எனக்கு தெரியும். என்னைக்கு என்னை தொட்டியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தே அழிஞ்சாலும் உன்னை அடையாமல் விட மாட்டேன். அதுக்காக என்னை காம பைத்தியம்னு நினச்சிடாத. ஏன்னா என் மனைவியோட சாயல் உங்ககிட்ட இருக்கு. இங்கே தான் இறக்கி விட்டேன். அந்த வீட்டுக்குள்ளே தான்மா போனார். சாப்பிடுமா, சாப்பிடு.
இதுக்கப்புறம் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நான் வேற, உனக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது. நான் பாட்டுன்னு மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீ ரெஸ்ட் எடு. ஏய் 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 போடா. விடுமா, அம்மா அவங்கள விடுமா. அவங்களுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமாடி? செத்து போன என் பொண்டாட்டியே வயசான காலத்துல உனக்கு என்னடா ஆசை? அவங்கள போய் கூட்டிட்டு போறியடி. ஆம்பளைக்கு மீசை நறுக்கலாம், ஆசை நறுக்காதடி. விடுடி ப்ளீஸ், ப்ளீஸ்மா விடுடி. அக்காவும் தங்கச்சியும் சேஃப் ஆயிட்டாங்க மேடம். ஆனால் கீழே விழுந்ததில் அவர் மண்டையில் அடிபட்டுருச்சு மேடம். ஏன்பா 3 கொலை பண்ணியிருக்காங்க, போலீஸ் தேடாது? போலீஸ் தேடுவாங்க மேடம், ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட்டை வச்சு பார்ட் 2க்கு கண்டினியூ கொடுத்துருவோம் மேடம். ஓகே ஓகே, ஸ்டோரி ஓகே, ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு வாங்க, பண்ணலாம். ஓகே மேடம். மேம் என்னோட நேம் கணே ரமேஷ் மேம். மேம் என்கிட்ட ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது மேம். தன்னோட புருஷனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போராடுற ஒரு பொண்ணோட கதை தான் மேம் இது. மேம் நான் கதை சொல்கிறேன் மேம். ஓப்பன் பண்ணா ட்ரோன் ஷாட் மேம். டி நகரில் இருக்கிற கண்ணாமாப்பேட்டை ஹவுசிங் போர்டை காட்டுறோம். நல்லா ஜேன்னு இருக்கிற ஏரியா. போகலாமா சார்? ஓகே, இப்போ சொல்லுமா. வணக்கம், என் பேர் மணிமேகலை. என் புருஷன் பேர் முருவன். எங்களுக்கு கண்ணால் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. ஆனால் புள்ள இல்லை. என் புருஷனும் சந்துருவும் சின்ன வயசுலேருந்து நல்ல தோஸ்துங்க. அதுக்கு முக்கிய காரணம், சின்ன வயசுலேயே அவங்க 2 பேரோட வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. அப்போத்துலேருந்து 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் என் புருஷன் ஒரு படி மேலே. சந்துருக்கு பொண்ணு பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதே இவர் தான். அவருக்கு ஏதாவது ஒன்றுனா இவர் போவார், இவருக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் வருவார். இப்படி தான் விட்டு கொடுக்காம கடைசி வர இருந்தாங்க. நான் கூட நிறையா தபா சொல்லியிருக்கேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சந்திரவா வீட்டுக்கு வரவானான்னு சொல்லுங்கன்னு. கண்ணத்துலேயே ஒன்று விட்டாரு, அவ்வளோதான். அதோட நான் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் அவனே இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. புது வருஷத்துக்கு முந்தின நாள் சாயந்தரம், வர கடைசி நாள் வேற, ராத்திரி பூரா வேலைக்கு போயின்னு வந்து நல்லா அசந்து படுத்து தூங்கின்னு இருந்துச்சு. சரியா மணி ஒரு 5:30 மேலே இருக்கும்.
கரெக்டாக தானே இருக்குது. யோ என்னையா சத்தம் அங்க? டெக்கு புண்டே அது மயிறு மாதிரி கொடுத்துக்குறான். ஏண்டி மணி, முந்தானது தானே இதை வாங்கணும், அதுக்குள்ளே என்னாச்சு? வேலை செய்ய மாட்டேங்குதே. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அத்தை எப்படி போடணும் கூட தெரியாது. ஆமாம் இல்லை, அதுவும் சார் தான். நீ தானே வாங்கின, நல்ல அனுபவி. உனக்கு என்ன தெரியும் இல்லை? பாரு இப்போ போயிடுச்சு. இங்கே ஒத்தா நம்மள மாதிரி ஆளை தான் ஏமாற்றணும். எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வாங்குறது கிடையாது. குத்தானு வாங்கின்னு வந்துட வேண்டியது. இப்போ வந்து அனுபவிச்சுன்னு கிடக்குறேன். கரெக்டாக தானே இருக்குது. வயிறம் அசங்கலையே. கடைக்காரன் ஓத்துட்டான். டெக்கை மாற்றுறதுக்கு பாரிஸ் போகணுன்னு என்னாண்ட 50 ரூபா வாங்கிட்டு போச்சு. அத்தோட எல்லாம் முடிச்சு போச்சு. சரி வரண்டே. யோ குச்சிக்கு அங்கே இங்கே சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வர. என்ன இவ ஒருத்தி ஓட்டடுக்க என் தலையில் கட்டின இறா வரேன். மாமே எங்க போயிட்டு இருக்க? என்னது ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கலாய்கிற பத்தியா? பின்ன என்ன? ஏய் என்ன இது? இதா எல்லாத மாத்தான். டிவிடியா? ஆமா. ஏய் ஆடா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? பைடா மாமா. ஏய் ஏய் கணக்கு முட்டை. நேரம் 9 ஆச்சு 10 ஆச்சு. டெக்கை மாற்ற போனவர் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. எனக்கு ஒரே பெஜாராயிடுச்சு. நேரம்தான் போயினே இருந்துச்சு. ஆனால் ஆளை காணவே காணோம். தபால்னு அண்ணனாண்ட ஃபோனை போட்டு வீட்டாண்ட வர சொன்னேன். அண்ணன் வந்துச்சு. எல்லாத்தையும் அழுதுக்குனே அதாண்ட சொன்னேன். நீ எதுக்கும் பயப்படாத, உன் புருஷன் வந்துடுவான், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனும் என் புருஷனுக்கோசரம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பால மணி ஒரு 10 இருக்கும். சந்துரு வீட்டுக்கு வந்தான். வந்து உன் புருஷன் எங்கன்னு கேட்டான். நான் அழுதுக்குனே அவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொன்னேன். சாயந்தரம் போனவன் இன்னும் வரலையா?
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் புருஷனுக்கோசரம் உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தான். நேரம் வேற போயினே இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் என் புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். மணி 11 தாண்டிச்சு. அப்போ என் அண்ணன், இம்மா நேரம் வெயிட் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாதுமா. நான் போய் ஸ்டேஷனில் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே இருண்ணே நானும் வரேன். ஏய் நீ எங்கடா வர? சரி போய் வண்டி எடு போ. இந்த பக்கம் போடாடி. அம்மா முத்துமாரியம்மா, அங்கால பரமேஸ்வரி, உனக்கு என்னம்மா குறை வச்ச? இவங்க 2 பேரு கண்ணிலையும் என் புருஷனை எப்படியாவது காட்டிருமா. எனக்கு யாருமே இல்லைம்மா, உன்னைதான் நம்பி இருக்கேன். எங்கே போய் தொலைஞ்சானோ? எனக்கு ஒன்று நல்லா தெரியும். எம்மா நேரம் ஆனாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துருவாரு. அன்னைக்கு வரவே இல்லை. எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. அவங்க போன ஒரு 1/2 மணி நேரத்தில் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்தா. ஒருவேளை சந்துரு சொல்லியிருப்பான் போல. அப்புறம் நடந்தது எல்லாமே அழுதுக்குன்னே அவளாண்ட சொன்னேன். என்னை தட்டி கெடுத்து ஆறுதல் சொல்லிட்டு என் கூடவே இருந்தா. அப்போ ஒரு விஷயம் அவள் என்னாண்ட சொன்னான். இன்னைக்கு ராத்திரி என் புருஷன் வீட்டுக்கு வந்தப்ப சட்டையில் ரத்தக்கரை இருந்ததா என்னாண்ட சொன்னான். ஏதோ தப்பா இருக்கு, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு என்னாண்ட அழுதா. நான் டப்புன்னு வெளில ஏதாவது சின்னதாக தகராறு நடந்திருக்கோம், இங்கே பாருடி, உன் புருஷனுக்கும் ஒன்றும் ஆகாது, என் புருஷனுக்கும் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதடின்னு அவளாண்ட சமாதானப்படுத்தினேன். அப்புறம்தான் அவள் அமைதியானா. ஸ்டேஷனுக்கு போன அண்ணனும் சந்துருவும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. கடைசி ட்ரெயின்லேயும் உன் புருஷன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. அப்போ தமிழ்செல்வி தான் என்னை ஆறுதல் படுத்துச்சு. சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, எங்கள் அண்ணன் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அமுச்சு வச்சேன். இப்போ நானும் என் அண்ணனும் மட்டும் என் புருஷனுக்காக. மணி 4க்கு மேலே இருக்கும். புது வருஷம் 4 வேறு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக பட்டாசு வச்சு கொண்டாடின்னு இருந்தாங்க. ஆனா நானும் என் அண்ணனும் இந்த பட்டாசு சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போன வருஷம்தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ நாங்கள் கல்யாணம் ஆன புதுசு. அதெல்லாம் ஒரு காலம். புது வருஷமும் பிறந்துடுச்சு. இப்போ விடியவும் போகுது. ஆனால் என் முருகனை ஒன்றும் காணோம். கத்தால ஒரு 5:05 இருக்கும். சந்திர ஃபோன் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். சரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஒரு 7:30 இருக்கும். ஒரு 4 பேரை கூட்டின்னு வந்து கீழே நிற்க வச்சுட்டு அவன் மட்டும் வந்தான். அப்பால அண்ணனை கூட கூட்டின்னு போய் புருஷனை தேட போயிட்டான். என் புருஷனை தேடி அவங்க ஒரு பக்கம் போயிருக்காங்க. சரி நம்ம ஒரு பக்கம் தேடி போகலான்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு நானும் கிளம்புனேன்.
அப்படி தேடி போகும்போது ஒரு மளிகை கடையில் விசாரித்தேன். தரமணி ஸ்டேஷன் பக்கத்தில் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டாங்க. அது உன் புருஷனானு தெரிலன்னு சொன்னார். அவர் ஸ்டேஷன்னு சொல்லும்போதே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அது நெசமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் அப்போ நான் அங்கே போனேன். எல்லாத்தையும் கண்ட மணிக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன நினச்சிருக்காப்ல இருந்தாலே ஐயா இன்ஸ்பெக்டர் என்ன வேணா பண்ணலாம் ஐயா. எவ்வளோ எத்தனை நாளையா சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு. அவர் அடிக்க பார்த்து நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கியா? கேட்க மாட்டேங்கிறாரியா. கூடியா இருக்கியா சொல்ல முடியாது. கேட்க மாட்டேங்கிறாரியா. நேரம் பார்த்தா டீ வாங்கி கொடுக்குது, பிரியாணி வாங்கி கொடுக்குது. யார் அது வர மாதிரி இருக்கு? யாருமா? யாருமா? சொந்தமா? ஐயா கேட்குறல்ல சொல்லு. யோ காட்டியா? ஒரு பொஞ்சாதியாக இருக்கும் போலையா. யோ காட்டியா? நான் எது இருக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ ஆனா அது நிஜமாயிடுச்சு. கட்சியா நான் நம்பின கடவுள் கூட என்னை கைவிட்டுச்சு. அங்கதான் மேம் இன்டர்வல். அதுக்கப்புறம் முருகன் எப்படி செத்தான், அவனை யார் சாகச்சுதுன்னு போய் நேருக்கும் மேம். மேம் தன்னோட புருஷனை யார் கொலை பண்ணாங்கன்னு மணிமேகலை எல்லாத்தையும் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் மேம். யார் என் புருஷனை கொலை பண்ணுதுன்னு போலீஸ் மோப்ப நாயெல்லாம் வச்சு தேடினாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஏதோ பக்கத்தில் ஒரு சின்ன பொருள் எடுத்ததா சொன்னாங்க. அதை வச்சு தான் அவங்களே முடிவுக்கு வந்தாங்க. கொலை பண்ணது பெரிய கையெல்லாம் இல்லை, கூடவே இருக்கிற ஒருத்தன் தானு சொன்னாங்க. முதல்ல தெருவில் இருக்கவங்க கிட்ட ஒருத்தராக விசாரிச்சாங்க. எல்லாரும் ஒரு கதை சொன்னதான் மிச்சம், ஒரு பயனும் இல்லை. அப்புறம் போலீஸ்காரங்க கடைசியாக சந்துருவாண்ட விசாரிச்சாங்க. என் புருஷனோட சாவு அவனை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிச்சுன்னு போலீஸாண்ட சொன்னான். அப்புறம் நானும் அவன் கூட சேர்ந்துதான் சார் முருகனை தேடினேன், எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொன்னான். 2 நாள் ஆகும்போது என் புருஷனை கொன்னது யாருன்னு போலீஸ்காரங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. சில பேர் அவர் டெக்கு மாற்ற போலையா சரக்கடிக்க போனதா சொல்கிறாங்க. போன இடத்துல நடந்த தகராறில் கொன்னுட்டதா சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தா முருகனை அன்னைக்கு நைட்டு தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் சார்.
பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்தான். இங்கே வாடான்னு கூப்பிட்டேன். வந்தா அந்த நேரத்தில் என் பேத்தி என் பக்கத்திலே இருந்தா. அவளை கொஞ்சி முத்தம் கொடுத்துட்டு போனா. அப்புறம் பார்க்கல சார். இதில் யார் சொல்கிறது நம்புறதுனே தெரில. மறுபடியும் எங்களாட்ட ஒரே குழப்பம். அப்போதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி சந்திர பொண்டாட்டி அவள் புருஷ சொக்கால ஏதோ ரத்தக்கரை இருக்கிறதா சொன்னா. அதை அப்படியே கொண்டு போய் போலீஸாண்ட சொன்னேன். அவங்களும் சந்தேகப்பட்டு அவள் வீட்டுக்கு போனாங்க. யாரோ வெளில தட்டினா வரல. அப்படியா சார்? சார் சார் என்ன சார்? சார் என்னாச்சு சார்? சார் அதான் அன்னைக்கே வந்து சரிங்க சார். அதான் எல்லாத்தையும் அன்றைக்கே சொல்லிட்டேனே சார். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. சார் என்ன தேடுறீங்க என்ன எதுன்னு என்னாட்ட சொல்லுங்க சார். அங்கே என்ன அவர் தேர்னுக்கிறாரு கக்கோ சாண்ட. ஐயா என்னடா நடிக்கிற? என்னடா பம்புற? எப்படி ரத்தம் ஆச்சுன்னே தெரியல சார். இதுல எப்படி ரத்தம் ஆச்சுன்னே தெரியல. இது யாருது? உன் வீட்டுக்காரன் தானே? அது வந்து அப்பவே தமிழ் செல்வி சொன்னா அது ரத்தக்காரப்பட்ட சொக்காப்பட்டி. நான் சந்தேகப்பட்டிர கூடாதா? எச்சு எச்சு தேவடியா பையன் நல்லவன் மாதிரி கூடயே இருந்து தேடுற மாதிரிலாம் தேடினா. ஆனா அவன் அப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே என் புருஷன் அந்த நாய்க்கு என்னென்ன பண்ணிருப்பான்னு தெரியுமா? தூம்ப பாடு. அழாதீங்கம்மா, முதல்ல கண்ணை தொடங்க. அம்மா, அந்த தமிழ்ச்செல்வி வீடு எங்கே இருக்கு? மேடம் மேடம் என்ன யாருமே காணோம். இருக்காங்களா இல்லையா? வீட்டுக்குள்ளே மேம் சார். மேம் யாரு மேடம்? யாருன்னு கேட்குறேன்ல. மேடம் மேடம் நாங்கள் டிவி சேனல்லேருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மேடம் சொல்லுங்கள் மேடம். மேடம் 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 சொல்லுங்கள் மேடம். ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மேடம். உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாரு அதை மட்டும் சொல்லுங்கள் மேம். நாங்கள் போயிடுறோம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம் சொல்லுங்கள் மேம். உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாரு மட்டும் சொல்லுங்கள் மேம். அது போதும் எங்களுக்கு, நாங்கள் போயிட்டே இருக்கோம். சொல்லுங்கள் மேம். மேடம் மேடம் ஃபஸ்ட்டு நீங்கள் கதவை திறங்க மேம். மேம் கதவை திறங்க. உங்கள் புருஷன் ஏன் மேம் முருகனை கொண்டாரு அதை மட்டும் சொல்லுங்கள் மேம். நான் போயிடுறேன்.
இல்லை அவர் இல்லைங்களே, வெளில போயிருக்காரு. எப்போ வருவார்னு தெரியாது. ம் தெரியும், அதை தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். உள்ள போகலாமா? ஆ வாங்க வாங்க. ம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, டெக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, போய் இப்போ தான் சரி பண்ணிட்டு வரேன். இப்போ நல்லா ஓடுது. போடவா? என் பொண்டாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது, பட்டிக்கு ஆடு. அவள் ஊட்டாண்ட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாரும் இல்லை. என் ஊட்டாண்ட வர ஒரே பொம்பளை நீ மட்டும்தான். இதில் பொம்பளைங்க செக்ஸ் பண்ணுற படங்குது. ஒத்த ஏடி இப்படி பண்ண? ஒத்தா பேசுடி தேவடியா முண்டை. இப்ப தெரியுதுடி அவ ஏன் என் கிட்ட வர மாட்டேங்கிறா, எங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லைன்னு. எல்லாம் இந்த மேரி நாள் தானே. ஒத்தா யாடி அடி பண்ண தேவடியா முண்டை. இரு, நீ இப்படியே இரு, நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டி ஒரு பச்சை தேவடியானு அவங்ககிட்ட சொல்றேன். அவர்கிட்ட மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா என் வாழ்க்கையை போயிடும். வேண்டாம், என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னா என் வாழ்க்கையை போயிடும். என் வாழ்க்கையே போயிடுச்சு, உன் வாழ்க்கை நாசமா போனா எனக்கு என்ன?
அப்புறமா சொல்கிறேன். மணிமேகலை, மணி மணி, நம்ம விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு தாண்டி இப்படி பண்ண. சரி, ஆனதாகி போச்சு. முதல்ல நான் சொல்கிற மாதிரி பண்ணு என்ன. முதல்ல இதை கொண்டு போய் ஸ்டேஷன் ஆனால் போடணும். அப்போ அந்த டெக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு ராத்திரி ஊட்டாண்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி வா. ஒருத்தருக்கும் நம்ம மேலே டவுட் வராது. என்ன சொல்கிற? ஓகேவா? அப்புறம் உன் புருஷன் சொக்கா ஒன்று கொடு. எதுக்குடி? போடி. என்னடி பண்ண போற அதை வச்சு? ஏய் சீ, அங்க என்னடி பண்ற? என்னடி பண்ணிட்டு இருக்க? அதே எண்டி கொண்டு போய் அங்க போட்ட. லூஸ் ஆடி நீனு. நான் நம்மளே போய் மாட்டிக்கலான்றதுக்காக இதெல்லாம் இரு. 2 நாள் கழிச்சு போலீஸ் ஊட்டாண்டா வரோம். ரத்தக்கரைப்பட்ட சொக்காவை பார்த்துட்டு உன் புருஷன் தான் கொலை பண்ணான்னு அவனை அடிச்சு எடுத்துன்னு போயிட்டோம். என் புருஷனும் செத்து போயிட்டான், உன் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான். நம்ம 2 பேர் கடையில் வருத்தனும் இல்லை. ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? சொல்லுங்க மேம், உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாரு? மேடம் மேடம் சொல்லுங்க மேம். மேம், உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாரு? அதையாவது சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் இது ஒன்று மட்டும் சொல்லுங்கள் மேம், நாங்கள் போயிட்டே இருக்கோம். மேடம் 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 சொல்லுங்கள் மேடம். மேடம் 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 இருக்கீங்களா இல்லையா? மேடம் மேம் மேம் ஒன்று மட்டும் சொல்லுங்க மேம், உங்கள் புருஷன் ஏன் முருகனை கொண்டாரு? கதவை ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி ரிப்போர்ட்டர்கிட்ட எதுவுமே சொல்லலை மேம். ஓகே. மேம், அந்த சந்துரு தான் கொலை பண்ணான்னு போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க மேம். ஓ ஓகே. நீங்கள் என்ன இந்த மணிமேகலை கேரக்டருக்கு அப்ரோச் பண்ண தானே வந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமாம் மேம். எல்லாம் ஓகே, பட் லெஸ்பியனிசம்
சரி பார்க்கலாம். மேம் ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் மேம் வந்தேன். கண்டிப்பாக நான் படம் பண்ணுவேன் மேடம். அப்போ வந்து உங்களை பார்க்குறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். மேம், என்னோட ஸ்டோரி நேம் ஹூ கில்டு மை ஹஸ்பண்ட் மேம். அதான் மேம். ஓகே, நீங்களும் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு வாங்க, பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். மேம் ஷார்ட் ரெடி, போகலாம். ஓகே, வரேன். ஓகே மேம். இங்கே நிற்கட்டா? நில்லுங்க மேம். ஓகே, அந்த ப்ராப் கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. ஓகே, சூப்பர். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டா வேணாமா? பண்ணலாம் மேம், நல்லாயிருக்கும். டன்.